குழந்தை பெறுவது ஒரு அழகான அனுபவம். அது மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் கொண்டு வருகிறது. உங்கள் குழந்தை வித்தியாசமாக இருக்கும்போது பல உணர்ச்சிகளை கொண்டு வரும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. உங்கள் அன்பு அவர்களை வழிநடத்தும். இந்த பயணத்தை திறந்த மனதுடன் தழுவுங்கள். இது ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கம். சேர்ந்து தைரியத்தோடும் பயணிப்பீர்கள். உங்கள் குழந்தை வித்தியாசமானது என்று நீங்கள் அறியும்போது பலவிதமான உணர்ச்சிகளை உணருவது சரி. முதலில் நீங்கள் சோகம், பயம் அல்லது கோபத்தை கூட உணரலாம். உங்கள் உணர்வுகளை பற்றி நீங்கள் நம்பும் ஒருவருடன் பேசுங்கள். உங்கள் பயணத்தை புரிந்து கொள்ளும் மற்ற பெற்றோருடன் இணையுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது படிப்படியான செயல்முறை. ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது. ஆரம்பகால தலையீடு முக்கியமானது. சிகிச்சையாளர்கள் மற்றும் சிறப்பு கல்வியாளர்களிடமிருந்து உதவி பெறுங்கள். வீட்டில் ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குங்கள். உங்கள் பிள்ளையின் சுதந்திரத்தை ஊக்குவிக்கவும். ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்கள். உங்கள் அன்பு மற்றும் நம்பிக்கை அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். 4. பெற்றோர் தங்களையே கவனித்துக் கொள்வது. மாற்றுத்திறனாளி குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு பலம் தேவை. உங்கள் நலனிலும் முன்னுரிமை கொடுப்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கேட்க தயங்காதீர்கள். குடும்பம், நண்பர்கள் அல்லது ஆதரவு குழுக்களை அணுகத் தயங்காதீர்கள். உங்களுக்காக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஓய்வையும் தரும் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். காலியான கப்பிலிருந்து நீங்கள் ஊற்ற முடியாது. உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும். 5. உத்வேகம் மற்றும் மீள்தன்மை. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நம்ப முடியாத விஷயங்களை சாதிக்கின்றனர். அவர்கள் கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், இசைக்கலைஞர்கள். அவர்களின் கதைகள் மீள்தன்மை மற்றும் மனித மனதின் சக்திக்கு சான்றாகும். வரம்புகள் பெரும்பாலும் சுயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளப்படுகின்றன. அன்பு, ஆதரவு மற்றும் ஊக்கத்துடன் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை அடைய முடியும். அவர்களின் பயணங்கள் நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாகும்.